பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் ஆகட்டும். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, தாய், பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார் நம்பிக்கை கொண்டார். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, தாய், பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனே, தூயனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக பார்க்கும் என்றாடுகிறோம். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரு மகனாகிய மாணவரே இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருப்பமாய் கன்னிமரியாமல் இருந்து பிறந்தார். கொஞ்சம் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்து உயிர் எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனிதர் கோடிக்கிறது அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவுகளுக்கு நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உலகில் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். மகிழ்வின் மறை உண்மைகள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ள முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையை விடுத்தள்ளும். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வரையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வரையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வரையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இது போல இப்போது எப்போது நினைப்பதாக. ஆமென். மகிழ்வின் மறை உண்மைகள். முதலாம் மறை உண்மை. கபிரியேல் தூதர் பிரிதேமோதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையை நிகழ்த்தலும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பெண்ணுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இரண்டாம் மகிழ்வின் மறைவுண்மைகள் தெய்வமாதா எலிசபெத்தம்மாளை சந்தித்ததை தியானிப்போமாக. உமது பெயர் தூயதென பொட்டு பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருநாமம் உலகில் நிறைவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இப்பொழுதும்
உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நான்காம் நிகழ்வின் மறைவுண்மைகள். இயேசுநாத சுவாமி தேவாலயத்தில் காணிக்கையாகவும் கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. உமது பெயர் தூதர போற்ற வருக, ஆட்சி வருக, உமது உள்ளம் போல மண்ணுலகில் நிறைவேறுக. ஆசி பெற்றவரே.
ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஐந்தாம் மைல்களின் மறை உண்மைகள் காணாமல் போன இயேசுவை தேவாலயத்தில் கண்டுபிடித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. பெண்களுக்கு ஆசி பெற்றவர்களே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்களே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்களே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாழ்க அரசியே, இலக்கமிகு அன்னையே வாழ்க, இனிமே தஞ்சையே தஞ்சமே வாழ்க. தாயம் இழந்த ஏழையின் மக்கள் தாயே என உமை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுனை நோக்கி கதறி அழுதோம். பெருமூச்சறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவேன். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே,
இனிமை தருவே கன்னிமரியே ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவர் இறைவா, புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கண்ணீருள் புனித கன்னியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இறை அருளின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, அன்னிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, ஏற்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவு மிகு கன்னியே, வணக்கத்துக்குரிய கன்னியே, போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, அறிவுள்ள கன்னியே, நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, ஆட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைபொருளின் ரோஜா மலரே, ஆவியின் அரசரின் கோபுரமே, தங்கமயமான கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, துயருவோருக்கு ஆறுதலே, கிறிஸ்தவர்களின் துணையே, வானதூதர்களின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறை வாக்கினர்களின் அரசியே, தூதர்களின் அரசியே, மறை சாட்சிகளின் அரசியே, இறை அடியார்களின் அரசியே, கன்னியர்களின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமல உற்பவியான அரசியே, பின்னேற் படைந்த அரசியே, திருச்செபமாலையின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இறைவனின் புனித அன்னையே, இதோவும் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதே. மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலகை பேர் பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்து எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Espírito Santo, me
உங்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் இணையதளத்தில் ஜெப உதவி கேட்டவர்களுக்காகவும் மற்றும் இன்று சிறப்பாக தங்கள் கருத்துக்களுக்காக திருப்பலி காணிக்கை அளித்தவர்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு இறை மக்களே, அன்னை இடத்தில் நெருங்கி பழக பழக ஜெபிக்க ஜெபிக்க இறைமகன் இயேசுவுடைய அருகில் நாம் அனைவரும் செல்ல முடியும். இந்த சிந்தனையோடு இந்த திருப்பணியில் பக்தியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் அனைத்திற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் அமைதி இறக்கம் வைத்திரம் பாவங்களை மன்னித்திரம் நிலையில் வாழ்வுக்கு அழைத்து செல்வார்.
என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ண கரல் கொடைகளை நாங்கள் அமைதியில் வளர செய்திருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேர்கால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தால் ஏஞ்சியிருப்போர் இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்பொழுது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்பொழுது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடுங்கள் பல்லவி. ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். பல்லவி. நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான்.
அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைமக்களே, இது இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தூய கன்னிமரியாவின் பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் உங்கள் அனைவரையும் அன்னை மரியாள் வழியாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஆசிக்கின்றேன். பெண்களுக்குள் பேறு பெற்று ஒரு தாயாக அன்பை தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்த ஒரு தாயாக, பாசத்தை மக்களுக்கு உள்ளத்திலிருந்து நிறைவாக வழங்கிய ஒரு தாயாக, அமைதியை சிகரமாய் வாழ்வின் சிகரமாய் தன்னுடைய வாழ்வை முழுமையாக இறைவனுடைய பேரினால் அர்ப்பணித்த அந்த தாயினுடைய பெருவிழாவை இன்று கொண்டாடுவதிலேயே நம் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நாளில் அன்னை மரியாள் நம்முடைய ஒரு பரிந்துரையாளராக இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார். அதே தாயினுடைய பிறப்பு பெருவிழாவை தாய் திருச்சபையானது இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சி, அப்படித்தானே? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் 12 மணிக்கு நாங்கள் கெவிக்கு செல்கின்ற பொழுது மக்கள் அனைவரையும் பார்த்தேன். அவ்வளவு மகிழ்ச்சியாக அன்னையினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்காக பல மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நொடி பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்றால் கன்னி மரியாளை போன்று நாம் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து எனக்கு இறைவன் வழிகாட்டுவார், எல்லாவற்றுக்கு மேலாக இறைவன் என்னை வழிநடத்தி ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை பேணி பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையை அவளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைதான் இந்த தாய் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எனவே இந்த திருப்பலியில் அனைவரும் இறைவனிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னை எவ்வாறு தன்னுடைய நம்பிக்கையை ஒவ்வொரு நொடி பொழுது புதுப்பித்துக் கொண்டு இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தாலோ அதே போன்று நாமும் மகிழ்ச்சியோடு இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டிய வரத்திற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறப்பு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினில் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையில் மாட்சி நிலைத்திருந்த நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பினையும் வானக தூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் தெருவென்று நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சிறாவியங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமா. நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கின்றதை உமக்கு ஒப்புப்படுகின்றோம். உதவியின்றி ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்ற. மேலும் கிறிஸ்துவின் திருவுடன் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் இணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்க பேரின்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரையில் எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரையே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செவ்வரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை நம் அனைவரும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்று வாழ்வதற்காக தன்னுடைய வாழ்வை பலியாக கொடுத்து நம் அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்டு அவருடைய அன்பு உறவில் சங்கமிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற உயிருள்ள ஆண்டவர் இவர். இந்த விருதுக்கு அழைக்கப்பட்டு நம் அனைவரும் பேறு பெற்றோம். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திருவை அக்களிப்பதாக. அனைத்துலகில் எதிர்நோக்காகும் மீட்பின் பிடிகளாக விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அதில் அவை மகிழ்ந்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசீர்வாதத்தை வழங்கி ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பெற்றின் வழியாக மனித இனத்தை கரைவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவர் தமது ஆசியால் உங்களை விளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வில் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றை கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை உங்கள் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய பிறப்பு திருவிழா வாழ்த்தை உங்களுக்கு இங்கு இருக்கின்ற இல்ல பொருட்கள், இங்கு இருக்கின்ற குரு
ಅದೇ ರೀತಿ ನಾವು ಅದೇ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅದೇ ರೀತಿ ಆಕೆಯ ಆ ಮಾತುಗಳನ್ನು ಈ ಮಾತುಗಳನ್ನು ವಿಶ್ವಾಸ முன்னாடி வாங்க ப்ளீஸ், அங்கே நிற்காதீங்க ப்ளீஸ், மூவ் பண்ணுங்க. Excuse
ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன் 2-3 டேஸ் அப்படியே தான் இருக்கும். ப்ளீஸ் இதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். மூவ் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். முன்னாடி நிற்காதீங்க ப்ளீஸ். மூவ் பண்ணுங்க. ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮ ಪ್ರೇಕ್ಷಕರಿಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ. ನನ್ನ ಶಾಂತಿ ನಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಕೇಳುತ್ತೇನೆ. ನಮ್ಮ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಲಿ, ನಿಮ್ಮ ಧರ್ಮಸಭೆಯ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲಿ. ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ ಶಾಂತಿಯನ್ನು ಐಕ್ಯತೆಯನ್ನು ಪಾಲಿಸಲಿ. ಇದರಿಗಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಜೀವಿಸಿ ಆಡುವ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಪ್ರಭುವಿನ ಶಾಂತಿ ಸದಾ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪರಸ್ಪರ ಶಾಂತಿಯನ್ನು ಕೋರುತ್ತೇವೆ. என்னம்மா